Hello friends, welcome to Pebbles. நான் எக்ஸைட் போகிறது மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி வந்து நார்மலாக பிரியாணி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா இது ரெண்டுமே ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1/4 டீஸ்பூன், ஸ்டார் முக்கு 1ல் பாதி எடுத்திருக்கேன், பட்டை 2, 3 ஏலக்காய், லவங்கம் 5 எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 3, 1 கைப்பிடி புதினா, நம்ம கொத்தமல்லி இருந்தாலும் எடுத்துக்கலாம், 2 தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது வந்து ஹோம்மேட் மசாலா, 1 பாக்கெட் மஷ்ரூம். இதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி அளவு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 அளவு ஊற வச்சதுனால இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் முக்கு, சோம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, இது நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். அதாவது எண்ணெய் வந்து மேலே வரணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா ஆல்ரெடி வந்து நான் அதாவது வீடியோவில் இருக்கும், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமுக்கு நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் போட்டோன்னே மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி வந்து நிறையா ரிலீஸ் ஆகும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா அது வெந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1, 2, 3, 3. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசியிலேயே எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். அதனால் நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த ஊற வச்ச தண்ணியும் அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போது ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ 3 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. மஷ்ரூம் பிரியாணி எப்படி செஞ்சுக்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.